அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுதுதான் தேர்தல் முடிந்து இருக்கிறது. இது மிக முக்கியமான பதிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மாவால் கட்டி காக்கப்பட்டு அண்ணன் பல சோதனைகளுக்கு அம்மாவின் மறைவுக்கு பின் பல சோதனைகளுக்கு அப்பால் அண்ணன் எடப்பாடியாரால் கட்டி காக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் அனைவரும் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜெயித்த சில எம்எல்ஏக்கள் மற்ற கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி வருகிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு செயல். காரணம், உங்களுக்கு வாக்களித்த மக்களிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடாது. மக்கள் இரட்டை இலைக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்களே தவிர உங்களுக்காக அல்ல என்பதை உணர வேண்டும். தயவு கூர்ந்து முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மாற்றி வாக்களித்தால் உங்களுடைய எதிர்காலம் கேலிக்கூத்தாகிவிடும், எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை என்று தவறான கணிப்பை நினைத்தீர்கள் என்றால் அது முற்றிலும் தகர்த்தெறியப்படும். கண்டிப்பாக எங்களை போன்ற தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அதிமுக என்பது எங்களின் உயிர் மூச்சு. புரட்சித் தலைவரின் இரத்தங்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தவறான முடிவு எடுத்தீர்கள் என்றால் எங்கள் வீட்டு பிள்ளைகள் எம்ஜிஆர் சாட்டையை சுழற்றுவது போல் உங்களுடைய மனதில் சாட்டை சுழன்று கொண்டு உங்களை இல்லாமல் செய்துவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய உழைப்பை சிந்தித்து பாருங்கள். 73 வயதில் அவர் அலைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் போல் அவரும் பதவி சுகத்திற்காக இருந்து விடலாம் என்பதையும் நினைத்து செயல்படுங்கள். ஆகவே தயவு கூர்ந்து தொண்டர்களை மதியுங்கள், இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள், இளைஞர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுத்து அவர்களை இயக்க வையுங்கள். ஐடி விங்கை நன்றாக செய்யுங்கள். ஐடி விங் ஷுட் பி இம்ப்ரூவ்டு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆகவே தயவு கூர்ந்த மக்களின் வாக்குக்கு மதிப்பளியுங்கள். அதிமுக என்பது தொண்டர்களை வைத்துத்தான். தொண்டர்கள்தான் எஜமானர்கள். தொண்டர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்குத்தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். தவறுதலாக முடிவெடுத்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவனும் மதிக்க மாட்டான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு கூர்ந்து மனது கலங்காதீர்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நாங்கள் இருக்கிறோம். கோடான கோடி தொண்டர்கள் இருக்கிறோம். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க. புரட்சித் தலைவர் அம்மா புகழ் வாழ்க. புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியாரின் அரசியல் அமைப்பு தொண்டு தொடரட்டும். நன்றி, வணக்கம்.